வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டுங்கிறது வந்துட்டு நம்ம நார்மலா ஒரு 75% ஆஃப் பீப்பிள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போதுட்டு கிரெடிட் கார்டுக்கு மந்த்லி பில் வரும். அந்த பில்ல டோட்டல் அமௌண்ட் டியூ, மினிமம் அமௌண்ட் டியூ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பேமெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கு பண்ணிட்டு இருப்போம். பட் இந்த பேமெண்ட்ஸ் போக நான் கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் சார்ஜஸ் வந்து பேங்க் சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து நிறைய இருக்குது. அதுவும் வந்து ஹிடன் சார்ஜஸும் நிறைய இருக்குது. நார்மலாக வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேமெண்ட் மிஸ் பண்ணால் இல்லை ஃபுல் பேமெண்ட் பண்ணலன்னா நமக்கு என்ன சார்ஜ் பண்ணுவாங்க, அது வந்து லேட் பேமெண்ட் ஃபீ அந்த மாதிரி தெரியும். அது இல்லாமல் வந்துட்டு நிறைய அடிஷ்னல் சார்ஜஸ் அண்ட் ஹிடன் சார்ஜஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம தவிர்த்து கிரெடிட் கார்டை வந்துட்டு நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்கன்னா, நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன ஹிடன் சார்ஜஸில் ஏதோ ஒரு சார்ஜஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என் பேர் அசோக் ராஜ். வெல்கம் டு A4E சேனல். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கிரெடிட் கார்டோட ஹிடன் சார்ஜஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரெடிட் கார்டுனா என்னென்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நான் கிரெடிட் அண்ட் டெபிட்டுக்கான டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். அதாவது டெபிட்னா பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து வெளியில் போச்சுன்னா அது டெபிட். அதாவது நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு வித்ட்ரா பண்ணுறோம் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 1000 rupees நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா 1000 rupees இஸ் டெபிட்டட் ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட் நமக்கு ஒரு மெசேஜ் வரும். அதுவே வந்துட்டு கிரெடிட்னா பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கௌண்ட்டுக்கு உள்ளே வர்றது. அதாவது இன்கமிங் நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆச்சுன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு 1000 rupees இஸ் டெபாசிட்டட் இல்லை கிரெடிட்டட் இன் யுவர் அக்கௌண்ட்னு வரும். ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் உள்ளே வந்தால் அது வந்து கிரெடிட்டு, அக்கௌண்ட்லேருந்து வெளியில் போனால் அது வந்து டெபிட். இதுதான் டெபிட்டுக்கும் கிரெடிட்டுக்கான டிஃப்ரென்ஸ். இதுலேயே பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே லிட்ரல் மீனிங் கிரெடிட்டுங்கிறது மாதிரி நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ண மாட்டாங்க, கிரெடிட் பண்ண மாட்டாங்க. கிரெடிட் கார்டுங்கிறது நமக்கு வந்து கொடுக்குற வர்ச்சுவல் லிமிட் தான். அதாவது நம்மளோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் இன்கம் பேஸ் பண்ணி கிரெடிட் கார்டுன்னு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிரெடிட் கார்டோட லிமிட் வந்துட்டு 50,000 இல்லை 1 lakh அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் லிமிட் தான். ஸோ அதை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கேஷாக இருக்காது. அது ஒரு வர்ச்சுவல் லிமிட். நம்ம கார்டை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ண நம்ம எவ்வளோக்கு யூஸ் பண்ணுறோமோ நம்ம லிமிட்லேருந்து குறைஞ்சிட்டு வரும். நம்ம யூஸ் பண்ணுற அமௌண்ட்டுக்கான பில் வரும். நம்ம அந்த பில் பேமெண்ட் பண்ணிட்டோம்னா திருப்பி அந்த யூஸ் பண்ண லிமிட்டை வந்து ரிவைஸ் பண்ணி ஒரிஜினலாக எவ்வளோ லிமிட் இருக்கோ அதை கொண்டு போயிடுவாங்க. இதுதான் வந்துட்டு கிரெடிட் டெபிட்டுக்கான டிஃப்ரென்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டுனா என்னன்னு சொல்லிட்டு பேசிக்காக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டுனா என்னன்னு பார்த்துடலாம். டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டுனா எல்லாரும் நினைக்கிறது பார்த்தீங்கன்னா விசா கார்டு, மாஸ்டர் கார்டு இல்லை அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி கார்ட்ஸ் தான் வந்து நினைப்போம். பட் உண்மையிலேயே அது கிடையாது. டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்டு நமக்கு இஷ்யூ பண்ணும்போது அந்த கார்டு உண்மையிலேயே வந்துட்டு நமக்கு ஃப்ரீயான கார்டா இல்லை அந்த கார்டுக்கு ஏதாச்சும் சார்ஜஸ் இருக்கா, அந்த மாதிரி இருக்கிறதா வந்து டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு. ஸோ நான் வந்துட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்டு இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இந்த லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஒரு கிரெடிட் லிமிட்டுக்கு கார்டு கொடுத்துருவாங்க. அந்த கார்டுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. கார்டு நம்ம வாங்கும் போதும் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அண்ட் அந்த கார்டை நம்ம வச்சுட்டு இருக்க வரைக்கும் ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு வந்துட்டு கார்டுக்கான அடிஷ்னல் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் நம்ம வந்து பே பண்ண போகிறோம். இதுதான் வந்துட்டு லைஃப் டைம் கிரெடிட் கார்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ஃபீ கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு கார்டை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. பட் இயர் வந்துட்டு அந்த கார்டுக்கான ஆனுவல் ஃபீ வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணாலும் சரி இல்லை யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் சரி, அந்த கார்டுக்கான ஆனுவல் ஃபீ வந்துட்டு இயர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக 1 year கம்ப்ளீட் ஆகும்போது அது பில்லில் போட்டுருவாங்க. நம்ம கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கார்டு வாங்கும் போதுட்டு நம்மளே கேட்டுக்கணும், அது வந்து ஆனுவல் ஃபீ லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டா இல்லை ஆனுவல் ஃபீ சார்ஜஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கணும். ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆனுவல் ஃபீ கிரெடிட் கார்ட்லேயே வந்துட்டு ஆனுவல் ஃபீ சார்ஜ் பண்ணிவிட்டு அதை வேவ் ஆஃப் பண்ணுவாங்க. அது எப்படி வேவ் ஆஃப் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்துட்டு ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க. இயர்லிக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 50,000 யூஸ் பண்ணியிருக்கணும், இல்லை 1 lakh யூஸ் பண்ணியிருக்கணும், இல்லை 1,50,000 யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு அந்த கிரெடிட் கார்டோட எந்த பேங்க்கில் நம்ம வாங்குகிறோமோ
அந்த கிரெடிட் கார்டு என்ன டைப் ஆஃப் கார்டு, அதாவது பிளாட்டினம் கார்டு, கோல்டு கார்டு, அந்த மாதிரி வேறு டைப்ஸ் ஆஃப் கார்டு இருக்குல்ல, அந்த கார்டுக்கு தகுந்த மாதிரி லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஆனுவல் ஃபீ வந்துட்டு 500 இல்லை 1000 வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்துட்டு அந்த பர்டிகுலர் இயரில் வந்துட்டு அவங்க சொன்ன லிமிட் 1 lakh யூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்களோ அது வந்துட்டு நெக்ஸ்ட் பில்லை வந்துட்டு வே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு. ஸோ நம்ம ஒரு கிரெடிட் கார்டு வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் கிட்ட வந்து நம்ம வந்து தெளிவாக கேட்டுக்கணும், நம்ம வாங்குற கார்டு வந்துட்டு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டா இல்லை அதுக்கு அடிஷ்னல் ஆனுவல் சார்ஜஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்டுக்கணும். தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீ கிரெடிட் கார்டு. பட் அது வந்துட்டு வே ஆஃப் கொடுப்பாங்க. ஒரு பர்டிகுலர் லிமிட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு அது அதோட ஆனுவல் ஃபீ சார்ஜஸ் வந்து வே ஆஃப் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கார்டு வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, இயர் ஆன் இயர் ஆனுவல் சார்ஜஸ் போடுவாங்க. இந்த ஆனுவல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் இந்த ஃபைனான்ஷியல் இயரில் 25,000 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் வே ஆஃப் பண்ணுறோம், இல்லை 50,000 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வே ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கார்டு இஷ்யூ பண்ணும்போதே வந்து அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதையும் நம்ம தெளிவாக கேட்டுக்கணும். ஆனால் சார்ஜஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணியிருந்தால் அதை வந்து அடுத்த பில் வந்துட்டு வே ஆஃப் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா அந்த சார்ஜ் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு இருக்குது. லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, ஆனுவல் ஃபீ கிரெடிட் கார்டு, ஆனுவல் ஃபீ கிரெடிட் கார்டு அது வந்து வே ஆஃப் பண்ணிடுவாங்க இஃப் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பில்லிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். நார்மலாக வந்துட்டு நம்ம ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருந்தோம்னா நமக்கு 45 days வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பிளைண்டாக வந்து சொல்லுவாங்க. அப்படி தான் வந்து நிறைய பேர் புரிஞ்சு வச்சுருப்பாங்க. பட் ஆக்சுவலாக அது கிடையாது. கிரெடிட் கார்டு பில்லிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா நம்ம வந்துட்டு 1 month யூஸ் பண்ணுறது, அதாவது அப்ராக்சிமேட்டாக வந்து 30 days யூஸ் பண்ணுறதுக்கான பில் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த பில் ஜென்ரேட் ஆன டேட்லேருந்து நமக்கு ஒரு 15 days வந்துட்டு டைம் கொடுப்பாங்க. அந்த 15 daysக்குள்ளே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த என்டையர் 30 days யூஸ் பண்ணதை வந்துட்டு நம்ம பே பண்ணிடணும். இதை வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் கிளியராக புரியும். எக்ஸாம்பிளுக்காக நான் வந்துட்டு மார்ச் மந்த் எடுக்கிறேன். மார்ச் மந்தில் 31 days இருக்குது. பட் நான் 30 daysங்கிற மாதிரி இந்த கால்குலேஷனுக்காக எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 1st மார்ச் 30th வரைக்கும் யூஸ் பண்ணதுக்கான டோட்டல் பில் வந்து உங்களுக்கு மார்ச் 30th அன்னைக்கு ஜென்ரேட் ஆகும். அதுக்கான டியூ டேட் பார்த்தீங்கன்னா 15th April. ஸோ 15 daysக்குள்ளே நம்ம பே பண்ணணும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1st March அன்னைக்கு ஒரு கிரெடிட் கார்டில் ஒரு அமௌண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு 15th April நீங்கள் பே பண்ணணும். ஸோ 45 days டைம் கிடைக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா 5th March ஒரு அமௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கும் 15th April நீங்கள் பே பண்ணணும். அப்போது அந்த அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 40 days டைம் கிடைக்குது. இதுவே வந்து 10th March ஒரு அமௌண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து 35 days டைம் கிடைக்குது. இதுவே 20th March ஒரு அமௌண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு 25 days கிடைக்குது. இதுவே 30th March ஒரு அமௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கும் 15th April பே பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து 15 days தான் கிடைக்குது. அதனால இந்த பில்லிங் சிஸ்டம் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ என்டையராக 30 daysக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான பில் ஜென்ரேட் ஆகும். அதுக்கு 15 days டைம் கொடுக்குறாங்க. அதை நான் அந்த 15 daysக்குள்ளே பே பண்ணணும். இதுதான் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு கிரெடிட் கார்டு பில்லிங் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. அடுத்து கிரெடிட் கார்டு லிமிட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். இதுவும் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் கிளியராக புரியும். உங்கள் கிரெடிட் கார்டு லிமிட் வந்துட்டு ஒரு 50,000 வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். நீங்கள் இந்த மந்த் வந்து 20,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கான பில் வந்து 20,000. ஸோ நீங்கள் 20,000 ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேலன்ஸ் கிரெடிட் லிமிட் பார்த்தீங்கன்னா 30,000 வந்து கிரெடிட் லிமிட் அவைலபிளாக இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் பில் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் கிரெடிட் லிமிட் வந்து திருப்பி பேக் வந்து ஒரிஜினல் கிரெடிட் லிமிட்டுக்கு போகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு 20,000 பில்லு நீங்கள் 20,000 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து பேக் டு 50,000 ஒரிஜினலாக என்ன கொடுத்தாங்கன்னா அந்த லிமிட்டில் இருக்கும். இதுவே செகண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 20,000 பில்லுக்கு 10,000 மட்டும்தான் பேமெண்ட் பண்ணுறீங்க. அப்போ அந்த 10,000 கிரெடிட் லிமிட்டை மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 50,000 கிரெடிட் லிமிட் உள்ள கார்டில் 20,000 பில்லில் 10,000 மட்டும் பே பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து 40,000 கிரெடிட் லிமிட் மட்டும்தான் இருக்கும். அந்த பேலன்ஸ் 10,000 அமௌண்ட் பில் அமௌண்ட் வந்து நீங்கள் எப்போ பே பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு 50,000 வந்துட்டு ஒரிஜினல் கிரெடிட் லிமிட் கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து கிரெடிட் கார்டு லிமிட் யூசேஜ். நெக்ஸ்ட்டு இந்த கிரெடிட் கார்டு லிமிட்டில் இஎம்ஐ டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக கிரெடிட் கார்டு லிமிட் வந்துட்டு 1 lakhன்னு எடுத்திருக்கேன். ஒரு 12 months இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஸோ டோட்டல் கிரெடிட் லிமிட் வந்துட்டு 1 lakh. நீங்கள் யூஸ் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 60,000 யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த 60,000 டிரான்சாக்ஷனை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 12 months இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுறீங்க.
ஸோ இப்போ நீங்கள் 1 lakh அமௌண்ட் கிரெடிட் லிமிட் இருக்குது ஒரிஜினலாக 60,000 இஎம்ஐ அமௌண்ட்டாக நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிட்டீங்க 60,000 இஎம்ஐயாக 12 months கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 60,000 கிரெடிட் லிமிட்டை வந்துட்டு உங்களுக்கு பிளாக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கிரெடிட் லிமிட் பார்த்தீங்கன்னா 40,000 மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த இஎம்ஐ 12 months நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணும்போது எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்து நீங்கள் வந்துட்டு ஒரு 5,000 இஎம், அதாவது 60,000 12 months கன்வெர்ட் பண்ணும்போது மந்த்லி இஎம்ஐ 5,000 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து நீங்கள் 5,000 பே பண்ணீங்கன்னா இந்த 40,000 கிரெடிட் லிமிட் ஆல்ரெடி இருந்துச்சு, இந்த 5,000 பே பண்ணதை சேர்த்து 45,000 ஆகும். செகண்ட் மந்த் 5,000 பே பண்ணிங்கன்னா 45 கூட 5 ஆட் பண்ணி 50,000 ஆகும். இதே மாதிரி மந்த் ஆன் மந்த் நீங்கள் 5,000 இஎம்ஐ பே பண்ணிட்டே வரீங்க, உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் 5,000 கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஸோ கடைசி 12th month பார்த்தீங்கன்னா 95,000 கிரெடிட் லிமிட்டில் இருக்கும். 12th இஎம்ஐ பே பண்ணுவீங்க 5,000, அப்போ வந்து உங்களுக்கு 1 lakh கிரெடிட் லிமிட் அப்படியே ஒரிஜினல் கிரெடிட் லிமிட் வந்துடும். ஸோ இப்படி தான் இஎம்ஐ டிரான்சாக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு கிரெடிட் லிமிட் ஒர்க் ஆகுது. இதுவே இந்த இஎம்ஐ டிரான்சாக்ஷன்ஸ் கிரெடிட் லிமிட் ரிலீஸ் பண்ணும்போது பிளாக் பண்ணி அது பே பண்ணும்போது ரிலீஸ் பண்ணும்போது மீதி இருக்க கிரெடிட் லிமிட்டில் நீங்கள் அந்த மந்த்லி டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சேர்ந்துட்டு உங்கள் கிரெடிட் லிமிட்டில் குறைச்சிட்டு வருவாங்க. அந்த மந்த்துக்கான பில்லை நீங்கள் அந்த டிரான்சாக்ஷனுக்கு பே பண்ணாதான் அந்த கிரெடிட் லிமிட் வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்துட்டு கிரெடிட் கார்டில் இஎம்ஐ டிரான்சாக்ஷன் கிரெடிட் லிமிட் வந்துட்டு ஒர்க் ஆகுது. இப்போது கிரெடிட் கார்டில் அடிஷ்னல் சார்ஜஸ் இல்லை இடன் சார்ஜஸ் என்னென்ன போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிரெடிட் கார்டு பில்லில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நார்மலாக தெரியும், மாதம் மாதம் பில் வரும். அந்த பில்லை 2 அமௌண்ட் தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. ஸோ டோட்டல் அமௌண்ட் டியூ அண்ட் மினிமம் அமௌண்ட் டியூ. நார்மலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் டியூங்கிறது டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டாக இருக்கும். மினிமம் அமௌண்ட் டியூங்கிறது அது ஸோ டோட்டல் ஸ்பெண்ட் பண்ணதுலேருந்து ஒரு 5% வந்துட்டு மினிமம் அமௌண்ட் டியூவாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணால் நமக்கு என்ன சார்ஜஸ் பண்ணுவாங்க, இல்லை நம்ம வந்துட்டு என்ன பேமெண்ட் பண்ணால் நமக்கு சார்ஜஸே வராது, இல்லை அடிஷ்னல் அண்ட் ஹிடன் சார்ஜஸ் என்னென்ன போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு சினாரியோ பேஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா சேம் ஒரு 50,000 கிரெடிட் லிமிட் கிரெடிட் கார்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த மந்த், அதாவது அந்த மார்ச் மந்த்துக்கான பில் பார்த்தீங்கன்னா 20,000 rupees வந்துட்டு உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் டியூ. அண்ட் மினிமம் அமௌண்ட் டியூ பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2,000 rupeesன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன், கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு சினாரியோ பார்த்தீங்கன்னா இந்த 20,000 உங்களுக்கு பில் வந்திருக்கு, 50,000 கிரெடிட் லிமிட் கார்டுக்கு, பேலன்ஸ் வந்து 30,000 கிரெடிட் லிமிட் உங்களுக்கு அப்படியே இருக்குது. நீங்கள் வந்து 20,000 என்டையர் அமௌண்ட் பில் அமௌண்ட்டை நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுறீங்க. அதாவது அந்த 15th April டியூ டேட்டுக்குள்ளே பேமெண்ட் பண்ணிடுறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு அடிஷ்னல் சார்ஜஸ் அண்ட் ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே வந்துட்டு இருக்காது. செகண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் அமௌண்ட் 20,000 பில்லில் நீங்கள் மினிமம் அமௌண்ட் டியூ மட்டும்தான் பேமெண்ட் பண்ணுறீங்க. அதாவது மினிமம் அமௌண்ட் 2,000 மட்டும்தான் பேமெண்ட் பண்ணுறீங்க. பேலன்ஸ் அமௌண்ட் இந்த பில்லில் 18,000 rupees உங்களுக்கு அப்படியே இருக்குது, நீங்கள் பேமெண்ட் பண்ண விட்டுறீங்க. அதாவது அந்த டியூ டேட் 15th Aprilக்குள்ளே. இப்போது உங்களுக்கு அடுத்த மந்த்துக்கு எப்படி சார்ஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது April 30th ஒரு நெக்ஸ்ட் பில் ஜென்ரேட் ஆகும்போது உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏப்ரல்லேருந்து 30th April வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட் எவ்வளவோ அது சார்ஜ் இருக்கும். ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 18,000 பேலன்ஸ் பெண்டிங் இருக்கிற அமௌண்ட் வந்து என்ன டேட்லேருந்து, அதாவது மார்ச்சில் என்ன டேட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணோமோ அந்த டேட்லேருந்து 30th March வரைக்கும் 30th April வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த 18,000க்கு மட்டும் கால்குலேட் பண்ண மாட்டாங்க, அடிஷ்னலாக நம்ம ஃபஸ்ட்டு ஏப்ரல்லேருந்து 30th Aprilக்கு எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணோமோ அந்த அமௌண்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி ஸோ உங்களுக்கு 30th April பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஏப்ரல்லேருந்து 30th Aprilக்கு யூஸ் பண்ண அமௌண்ட் ப்ளஸ் அந்த 18,000க்கான இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அந்த ஃபஸ்ட்டு ஏப்ரல்லேருந்து 30th Aprilக்கான யூஸ் பண்ண அமௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணி டோட்டல் பில்லாக உங்களுக்கு வந்துட்டு 30th April வரும். இது வந்துட்டு நீங்கள் மினிமம் அமௌண்ட்டு மட்டும் பே பண்ணால் சினாரியோ, அதாவது செகண்ட் சினாரியோ. இதுவே வந்து தேர்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் அமௌண்ட்டுமே ஃபுல்லாக பே பண்ணல, அதாவது 20,000 பில்லு 2,000 வந்து மினிமம் அமௌண்ட் டியூ, அந்த 2,000லேயும் நீங்கள் வெறும் 1,000 மட்டும் பே பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு 20,000 பில் வந்து 30th March ஜென்ரேட் ஆகிருக்கு, 15th April வந்து நீங்கள் வந்துட்டு 20,000 பே பண்ணணும். பட் மினிமம் அமௌண்ட் 2,000க்குள்ளே கூட 1,000 மட்டும் தான் பே பண்ணியிருக்கீங்க. அப்போ 30th April பில்லில் உங்களுக்கு என்னென்ன சார்ஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்
வந்து 90,000 பில் பேமெண்ட் பண்ணாமல் பெண்டிங் வச்சுருக்கீங்க. ஸோ நான் செகண்ட் சினாரியோவில் சொன்ன மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏப்ரல்லேருந்து 30th ஏப்ரலுக்கு யூஸ் பண்ண அமௌண்ட் ப்ளஸ் அந்த 19,000 பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து மார்ச்சில் என்ன டேட்லேருந்து யூஸ் பண்ணமோ அந்த டேட்லேருந்து 30th ஏப்ரல் வரைக்கான இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1st ஏப்ரல்லேருந்து 30th ஏப்ரலுக்கான யூஸ் பண்ண அமௌண்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. இது போக நம்ம வந்துட்டு மினிமம் அமௌண்ட்டு கூட ஃபுல்லாக கிளியர் பண்ணாதுக்கு லேட் பேமெண்ட் ஃபீன்னு சொல்லிட்டு 300லேருந்து 1000 வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் த பேங்க், எந்த பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து. ஸோ நம்ம மினிமம் அமௌண்ட்டு கூட பே பண்ணாமல் இருந்தோம்னா இந்த அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் கூட அடிஷ்னலாக லேட் பேமெண்ட் ஃபீயும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம 30th ஏப்ரல் பில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிடன் சார்ஜஸ்லையே இன்னொரு சார்ஜஸ் இருக்குது. அதாவது ஓவர் கிரெடிட் லிமிட் ஃபீன்ட்டு வந்து ஒரு சார்ஜஸ். அதாவது நார்மலாக நம்ம கிரெடிட் லிமிட் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 இருக்குன்னா 50,000க்கு மேலே நம்ம கார்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு நம்ம கார்டு யூஸ் பண்ணும்போது ஓவர் கிரெடிட் லிமிட் ஃபீன் ஒன்றும் வராது. எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பில் பேமெண்ட் பண்ணாமல் இருக்கிறப்போ. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 50,000 கிரெடிட் லிமிட் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு 48,000 இந்த மந்த் யூஸ் பண்ணிட்டீங்க. இந்த மந்த் பில் வந்துட்டு 48,000 வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு கிரெடிட் லிமிட் பேலன்ஸ் இருக்கிறதே 2,000 தான். இந்த 48,000க்கு மினிமம் அமௌண்ட்டையோ அப்ராக்சிமேட்லி 4,000 to 5,000 வந்திருக்கும். நீங்கள் இந்த மந்த் வந்து எந்த பேமெண்ட்டுமே பண்ணல, ஈவன் மினிமம் டியூ கூட பேமெண்ட் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கான பில் வந்து ஏற்கனவே வந்து இந்த மந்த் 48,000 பெண்டிங் இருக்கிறதுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை போடுவாங்க. மினிமம் அமௌண்ட் பே பண்ணதுக்கான லேட் பேமெண்ட் ஃபீ போடுவாங்க. இதெல்லாம் போடும்போது அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு 5,000 to 6,000 இல்லை ஈவன் 10,000 வரைக்கும் கூட போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 48,000 ஆல்ரெடி பழைய பில்லு, அது கூட ப்ளஸ் ஒரு அப்ராக்சிமேட்டாக 10,000 எடுத்துக்கிட்டா கூட உங்களோட 50,000 கிரெடிட் லிமிட் கார்டுக்கு 58,000 கிரெடிட் கார்டு பில் வரும் நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ இதை தான் வந்துட்டு ஓவர் கிரெடிட் லிமிட் ஃபீன்னு சொல்லிட்டு அடுத்த மந்த் பில்லை பார்த்தீங்கன்னா அந்த 50,000 கிரெடிட் லிமிட்டை விட அதிகமாக தாண்டினதுக்காக ஓவர் கிரெடிட் லிமிட் ஃபீன்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்லி 500 இல்லை 1000 வரைக்கும் கூட போடுவாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் த கிரெடிட் கார்டு. இதுதான் வந்துட்டு ஓவர் கிரெடிட் லிமிட் ஃபீ. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன அடிஷ்னல் சார்ஜஸ் இல்லை ஹிடன் சார்ஜஸ் மெயினாக வந்து கிரெடிட் கார்டில் போடுறாங்க, இது நார்மலாக வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம கிரெடிட் கார்டு பில்லில் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணலைன்னா இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணாத அமௌண்ட்டுக்கு மட்டும் இல்லை, அடிஷ்னலாக நம்ம அந்த மந்த் என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணுறோமோ எல்லா அமௌண்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா லேட் பேமெண்ட் ஃபீ. லேட் பேமெண்ட் ஃபீங்கிறது வந்துட்டு நம்ம கிரெடிட் கார்டு பில்லில் மினிமம் அமௌண்ட்டு கூட கட்டாமல் இருந்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கூட அடிஷ்னலாக வந்துட்டு லேட் பேமெண்ட் ஃபீங்கிறது சார்ஜ் பண்ணுவாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா ஓவர் கிரெடிட் லிமிட் ஃபீ. ஓவர் கிரெடிட் லிமிட் ஃபீ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக பில்லே பேமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம், அப்ராக்சிமேட்டாக 95% ஆஃப் கிரெடிட் லிமிட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம்னா ஸோ நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், லேட் பேமெண்ட் ஃபீ இதெல்லாம் சேர்த்து நம்ம கிரெடிட் கார்டோட லிமிட்டை விட அதிகமாக வந்து நமக்கு வந்து பில் ஜென்ரேட் ஆகிருக்கும். இதுதான் வந்து கிரெடிட் கார்டை லிமிட்டை தாண்டினதுக்காக ஓவர் கிரெடிட் லிமிட் ஃபீன்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த சார்ஜஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க, இந்த சார்ஜஸ் கூட அடிஷ்னலாக ஜிஎஸ்டி அப்ராக்சிமேட்டாக 18% சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், லேட் பேமெண்ட் ஃபீ, ஓவர் கிரெடிட் லிமிட் ஃபீ ப்ளஸ் ஜிஎஸ்டி, இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அடிஷ்னல் இல்லை ஹிடன் சார்ஜஸ். நார்மலாக வந்து எல்லாத்துக்கும் இது தெரியறதில்லை. ஸோ நம்ம வந்து எஃபெக்டிவாக ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கிரெடிட் கார்டு லிமிட் எவ்வளோ இருக்கோ அந்த லிமிட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு அந்த கிரெடிட் கார்டு டோட்டல் பில்லை வந்துட்டு நம்ம பேமெண்ட் பண்ணிடணும். இப்படி நம்ம வந்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வந்து அடிஷ்னல் இல்லை ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டை வந்துட்டு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னா கன்சல்டேட் பண்ணி நான் வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வாங்கும் போதுட்டு ஒரு ஆனுவல் ஃபீ இல்லாமல் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக நம்ம வந்துட்டு வாங்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம எந்த சார்ஜஸும் பே பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி கிரெடிட் கார்டு பில்லு வந்துட்டு எவ்வளோ வருதோ அந்த டோட்டல் அமௌண்ட் பில்லை வந்துட்டு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணது போக ஈவன் ₹1 கூட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நார்மலாக ஒரு கிரெடிட் கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கிரெடிட் கார்டை எவ்வளோ பில் வருதோ அந்த பில்லை ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணிடுங்க.
அப்படி ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் உங்களால் ஃபுல்லாக பேமெண்ட் பண்ண முடியலனா கூட மினிமம் அமௌண்ட் டியூ மட்டும் பே பண்ணிவிட்டு ஃபர்தராக அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாமல் வச்சுருங்க. ஏன்னா யூஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னா மினிமம் அமௌண்ட் டியூ பே பண்ணிவிட்டு மீதி இருக்க பேலன்ஸுக்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் வரும். பட் மினிமம் அமௌண்ட் டியூ பே பண்ணிவிட்டு திருப்பி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த யூசேஜுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த கிரெடிட் கார்டு யூசேஜ், ஹவு டு யூஸ் கிரெடிட் கார்டு எஃபெக்டிவ்லின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் எடுத்த வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயிருக்கு. அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா அந்த வீடியோ பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.